அவங்களுடைய துன்புறுத்தல் அதிகமாகவும் அந்த மக்கள் எங்களுக்கு இஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க சார். இப்ப ஒரு மக்களுக்காகத்தான் ஒரு அரசாங்கம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அயத்துல்லா ஹொமேனி அவர்கள் அந்த மக்களை எந்த அளவுக்கு துன்பப்படுத்தணும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க சார். அதாவது ஹிஜாப் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இஸ்லாம். ஹிஜாப் இஸ்லாத்துல ஒரு பார்ட்டே இல்லைங்க சார். 85% ஈரான் மக்கள் ஏத்தியஸ்டா இருக்காங்க சார். அல்லா இல்ல, குரான்ல நாங்க பிலீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கும் 25%, மிச்சம் இருக்க 25,000 மஜித்கள் போய் தொழுக ஆள் இல்லைங்க சார். அந்த நாட்டினுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க சார். அங்க பெட்ரோல் மட்டும்தான் கம்மி விலை, மிச்சது எல்லாமே பார்த்தோம்னா ரேட்டு. இன்னைக்கு நம்மளுடைய ₹1 பார்த்தோம்னா அவங்களுக்கு $150 வருது சார். அவன் முஸ்லிமா, ஓகே, நம்ம அவனை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஜாஃபர் சாதிக்கெல்லாம் என்னன்னு கூட யாராவது கேட்டாங்களா சார்? ஏன்னா அவர் ஒரு 5,000 கோடி 4,000 கோடிக்கு போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள பூரா பரவ விட்டுருக்காங்க. அந்த அளவு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கலைங்க சார். முஸ்லீம் தானே, முஸ்லீம் என்ன வேண்டாலும் பண்ண நாங்க வாய்ப்பு கேட்க மாட்டோம், எப்படியே செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இது நல்ல விஷயம் இல்லைங்க சார். நம்ம 1947 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வருஷத்துக்கு 10 முறையாவது மத கலவரங்கள்ல இந்துக்கள் கொல்லப்படுறாங்க சார். கந்தகார் விமானம் கடத்தப்பட்டுச்சு, பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்துச்சு, புல்வாமா தாக்குதல் நடந்தது, இப்ப பெகல்காம் தாக்குதல் நடந்தது. அப்ப இங்க இருக்க யூடியூபர் சொன்னா, நீங்களாவது பரவாயில்லடா, பொருளாதாரத்துல 350 வருஷம் பின்னாடி இருக்கிறீங்க, எங்க ஊர்ல இருக்க இஸ்லாமியர்கள்லாம் மூளையிலே 350 வருஷம் பின்னாடி இருக்கிறாங்க, முடிஞ்ச இவனே சேர்த்து கூப்பிட்டு போடா. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம ஸ்ரீ டிவிக்கு ஒரு புது உறவாக வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே ஸ்ரீ டிவி நேயர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மிகச்சிறந்த தேசியவாதி, பல ஊடகங்களில் யூடியூப் சேனல்களில் தொடர்ச்சியாக தேசியத்தை முன்னிறுத்தி பேசி வராங்க. வாங்க, அவங்கள நான் உங்கள் சார்பாக அவங்கள அழைக்கிறேன். சஹானா பேகம் அவர்கள் இன்று நம்முடைய எதிர்வினை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாங்க. வணக்கம் மேடம். வந்தே மாதரம். வணக்கம் சார். எனக்கும் ஸ்ரீ டிவியில ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் உங்க சேனலுக்கு நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னைக்கு 2 விஷயங்களை பேசுகிறோம். ஒன்று ஈரான்ல நடந்த ஒரு படுகொலை, அயத்துல்லா அலி கொமேனியை இஸ்ரேல் யுஎஸ் படை படுகொலை செய்திருக்குது, பாம்பு போட்டு கொண்டு இருக்காங்க. இன்னொன்று இந்தியாவில் ஒரு படுகொலை செய்ய முயற்சி நடந்தது, அவள் இப்பொழுது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ இந்த 2 விஷயங்களையும் பேசுகிறோம். இந்த 2 விஷயத்தில் என்ன கனெக்ஷன் இருக்குங்கிறவங்க பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். ஒன்று அயத்துல்லா கொமேனி அவங்க இறந்து போயிருக்காங்க. நடந்தது ஈரானில். அந்த அரசை எதிர்த்து போராடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள் மிகப்பெரிய அளவில் அந்த படுகொலையை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அதற்காக பெரிய அளவில் துக்கம் மனுஷக்கிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் பெரிய அளவில் பேரணியெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. திருமாவளவன், தமிமுன் அன்சாரி, ஜவாஹிருல்லா இவங்கெல்லாம் கூட கலந்துக்கிட்டு பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தேசியவாத முஸ்லீமாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஈரான்ல நடக்கிறதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க சார். நம்ம நாட்டுல என்ன நடக்குது, நம்ம நாடு அமைதியா இருக்கணும், அதை மட்டும்தான் சார் நம்ம பார்க்கணும். ஈரான் மக்கள் அவர் இறந்ததை அந்த நாட்டு மக்களே வரவேற்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 47 வருஷமா அங்க இருந்த மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க சார். ஏன்னா 47 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா சார் ரெசா பெஹல்வி அவங்க ஹஜார் இன மன்னர்கள் சார். அவங்களுடைய வம்சாவளியில தான் ஆட்சி நல்ல முறையில நடந்திருக்கு. இஸ்லாம் அங்க ஆரம்பம் ஆகும் போது அதையுமே அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க சார். ஆக்சுவலா பார்த்தா இன்றைய ஈரான் அது பெர்ஷியா தான். அவங்களுடைய கல்ச்சரே பெர்ஷியன் கல்ச்சர் தான். அவங்க இஸ்லாத்து கல்ச்சர் இல்ல. ஆனா அயத்துல்லா ஹொமேனி அவர்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா நிறைய மாற்றங்களை அவர் கொண்டு வர்றாங்க. அதை அந்த மக்களால ஏத்துக்க முடியல. ஒரு 46 வருஷம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்ப அவங்களுடைய துன்புறுத்தல் அதிகமாகவும் அந்த மக்கள் எங்களுக்கு இஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க சார். இப்ப ஒரு மக்களுக்காகத்தான் ஒரு அரசாங்கம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அயத்துல்லா ஹொமேனி அவர்கள் அந்த மக்களை எந்த அளவுக்கு துன்பப்படுத்தணும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க சார். அதாவது ஹிஜாப் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இஸ்லாம். ஹிஜாப் இஸ்லாத்துல ஒரு பார்ட்டே இல்லைங்க சார்.
ஆனா வந்து இவங்க இதை என்ன பண்றாங்க, இது வந்து ஒரு புனித ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து தலையில இப்ப முடி தெரியுதுல சார், இது வந்து இப்படி தெரியக்கூடாது. இது தெரிஞ்சு வர்ற பெண்கள், அதாவது பார்த்தோம்னா ரொம்ப ஒரு 16 வயசுக்கு கீழே இருந்த குழந்தைகளை கூட முகத்துல ஆசிட் ஊத்திருக்கிறாங்க, ட்ரெயின்ல தூக்கி தொங்க விட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க சார். நாளாக நாளாக அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு நம்ம வந்து பெர்ஷியன் கல்ச்சர்ல இருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம், இந்த இஸ்லாம் இனி வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்தினோட முன்னெடுப்பு பார்த்தோம்னா ஈரான்ல வந்து 75,000 மஜித் இருக்குங்க சார். அதுல வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 50,000 மஜித்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 85% ஈரான் மக்கள் வந்து ஏத்தியஸ்டா இருக்காங்க சார். அல்லா இல்ல, குரான்ல வந்து நாங்க பிலீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கும் 25%, மிச்சம் இருக்க 25,000 மஜித்கள் வந்து போய் தொழுக ஆள் இல்லைங்க சார். அந்த அளவுக்கு வந்து ஆயிருச்சு. அதனால வந்து இப்ப இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த கரடியே காரி துப்புற மாதிரி பாகிஸ்தான் யூடியூபர் ஈரான்ல போய் ஒரு 15 டேஸ் தங்கியிருக்கிறாரு. அவர் அங்கிருந்து அந்த மக்களுடைய கலாச்சாரத்தை பத்தி போடும்போது அவர் சொல்றாரு, நான் ஏதோ வந்து ஒரு யூரோப்ல வந்து இருக்கிறேங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இவங்களுக்கு வந்து அவர் தொழுகிறாரா, யாரு பாகிஸ்தானியர் தொழுகிறாரு, என்னைய தொழுகும் போது பார்த்தா என்னை வந்து ஒரு எஸ்டிமிஸ்டா பாக்குறாங்க, என்னை வந்து ஒரு அடிப்படைவாதி மாதிரி என்னை நினைக்கிறாங்க, யாருமே தொழுக போகலையாங்க சார். இது வந்து மக்களுக்கு இப்பதான் ஒரு புரிதல் வந்து, எப்ப பார்த்தாலும் உள்நாட்டுக்குள்ள கலவரம் ஏற்பட்டு இது அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண்கள் தான் சார் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அந்த பெண்கள் வந்து இறங்கி போராடி இருக்காங்க. இதுக்கு வந்து ஆண்டவனா பார்த்து இஸ்ரேலையும் அமெரிக்காவும் இறக்கி இருக்கிறதாக அந்த மக்களே நம்புறாங்க சார். அந்த மக்கள் வந்து ஒரு முன்னெடுத்து போராட்டம் பண்றாங்க. இதுல வந்து குறிப்பா பார்த்தோம்னா ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து நிறைய வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகி டெத் டு டிக்டேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகன், அவங்களுடைய ஹேர் அவங்களே கட் பண்ணிக்கிறாங்க, ஹிஜாபை தூக்கி போட்டு எரிக்கிறாங்க. இதுல வந்து இன்னொன்னு பார்த்தோம்னா ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு பெண் வந்து பிரான் ஜட்டியோட மட்டுமே நின்று அவங்களுடைய எதிர்ப்பை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க சார். இது வந்து நான் சொல்ற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான். இதெல்லாம் பண்றதுனால அங்க என்ன செய்யறாங்கன்னா சார், இத்தனை வருஷமாகவே அங்க வந்து கிட்டத்தட்ட மாரல் போலீஸ் வந்து இருக்கிறாங்க சார். நார்மல் போலீஸ் வரை மாரல் போலீஸ் வரை இவங்களை வந்து வாட்ச் பண்றதுக்காகவே வந்து நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. பப்ளிக்கா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து இருக்க முடியாது. அது டிரான்ஸ்போர்டேஷன் கூட பார்த்தோம்னா ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி, பார்க்கு கூட ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி, இப்படி வேரியேஷன் பண்ணி பண்ணி அது நம்ம நினைச்சு பார்க்கவே நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு சார். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கோம், நம்மளால வந்து எல்லாமே செய்ய முடியும். ஆனா அந்த மக்களுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியல. இன்னொன்னு பார்த்தோம்னா அயத்துல்லா ஹொமேனி அவர்கள் அந்த நாட்டினுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணிருக்காங்க சார். அங்க பெட்ரோல் மட்டும்தான் கம்மி விலை, மிச்சது எல்லாமே பார்த்தோம்னா ரேட்டு. இன்னைக்கு நம்மளுடைய ₹1 பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து $150 வருது சார். கிட்டத்தட்ட வந்து அவ்வளவு வேரியேஷன் வருது. ஒரு $1000 பார்த்தோம்னா இங்க வந்து நமக்கு வந்து ஒரு 1000 ரொம்ப, அதாவது ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து அவங்களுக்கு போறதுனால அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தோம்னா வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்களுக்கு வந்து இங்க வாழ வழி இல்லை, நாங்க என்ன செய்யணும் சொல்லிட்டு ஜெர்மன் போயிடுறாங்க, வேற வேற நாட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு 47 வருஷம் கழிச்சு ஒரு விடிவு காலம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து இஸ்ரேல் வந்து போட்டு தள்ளிடுது. அந்த மக்களுக்கு அவர் வேண்டாம், அவ்வளவுதான் சார். இப்ப அந்த மக்கள் தான் சார் முடிவு பண்ணணும் நமக்கு யாரு வேணும்னு சொல்லி. அந்த மக்கள் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால தூக்கி எரிஞ்சுட்டாங்க சார். ஆனா பார்த்தோம்னா இங்க இருக்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு இதுக்கும் துளி சம்பந்தம் இல்லை. இன்னொன்னு பார்த்தோம்னா அயத்துல்லா அலி ஹொமேனி அவர்களுடைய பேரை கூட எழுத தெரியாத ஆட்கள் தான் சார் இங்க போய் தரையில இறங்கி போராடுறாங்க. ஏன்னா இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த அவர் வந்து அதிகமான ஃபண்டுகளை வந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்கு எல்லா நாடுகளுக்கும் வந்து கொடுத்துருக்காரு. இப்ப அது வந்து கட்டாயிரும். அது ஒண்ணு முக்கியமான விஷயம். மத்தபடி வந்து அவர் நல்லவரா கெட்டவரா, அந்த மக்களுக்கு அவர் என்ன நல்லது பண்ணியிருக்காரு, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்க யாருமே யோசிக்கிறதே இல்லை. அவன் முஸ்லிமா, ஓகே, நம்ம அவனை அக்செப்ட் பண்ணிக்குவோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஜாஃபர் சாதிக்கெல்லாம் என்னன்னு கூட யாராவது கேட்டாங்களா சார்? ஏன்னா அவர் வந்து ஒரு 5000 கோடி 4000 கோடிக்கு வந்து போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள பூரா பரவ விட்டுருக்காங்க. அந்த அளவு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கலைங்க சார். முஸ்லீம் தானே, முஸ்லீம் என்ன வேண்டாலும் பண்ண, நாங்க வாய் திறந்து கேட்க மாட்டோம், எப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து நல்ல விஷயம் இல்லைங்க சார். ஏன்னா பார்த்தோம்னா இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவு வந்துருச்சுங்க சார், எது சரி எது தப்புன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அதாவது நாங்க யோசிக்கணும் சார். ஒரு சமூகத்தை உலகமே வெறுக்குதுங்க சார், நான் அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல
சோசியல் மீடியால வந்து இந்த அளவுக்கு வந்து எங்க சமூகத்தை வெறுக்கல. பட் இன்னைக்கு பார்த்தோம்னா அதிகமாக வெறுக்கிறாங்க சார். தீவிரவாதிங்கிறாங்க, பயங்கரவாதி, குண்டு வைக்கிறவன். ஏன்னா நம்ம கமெண்ட் நான்லாம் படிக்கிறேன் சார். அதுல பார்க்கும் போதெல்லாம் இத கூட இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது சார். அதை பார்த்து கூட நம்ம திருந்தணும் அப்படின்ட்டு. இன்னொன்னு சார், நம்ம 1947ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வருஷத்துக்கு 10 முறையாவது மத கலவரங்கள்ல இந்துக்கள் வந்து கொல்லப்படுறாங்க சார். கந்தகார் விமானம் கடத்தப்பட்டுச்சு, பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்துச்சு, புல்வாமா தாக்குதல் நடந்தது, இப்ப பெகல்காம் தாக்குதல் நடந்தது. பக்கத்து நாட்டுல பங்களாதேஷ்ல நம்முடைய சகோதர சகோதரிகளை வந்து கற்பழிச்சு நான்லாம் பார்த்தேன் சார். அந்த வீடியோ எல்லாம் அப்படியே குவியலா போட்டிருந்தாங்க சார் பிணங்களை. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. பாகிஸ்தான்ல 24% இருந்த இந்துக்கள் இன்னைக்கு வந்து 2%க்கு கீழே தாங்க சார் இருக்கிறாங்க. அப்ப அத்தனை பேர் எங்க போனாங்க? அப்ப அவங்கள பத்தி தான் நம்ம கவலைப்படணும். அவங்கதான் நம்மளுடைய சகோதர சகோதரிகள். ஈரான்காரனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கும் தெரியலங்க சார். ஆனா இந்த முறை இவங்க பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா போயிட்டாங்க. பட் இது வந்து பார்த்தோம்னா இந்திய அளவுல இந்த முறை இஸ்லாமியர்களை நிறைய வெறுத்துட்டாங்க சார். வெறுத்தது மட்டும் இல்லாம டைரக்டாவேவும் அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து டீசெண்டா பேசிட்டு இருந்தாங்க, பாகிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷ்க்கு போ அப்படின்ட்டு. பட் நார்த் இந்தியால எல்லாம் பார்த்தோம்னா அந்த வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அசிங்கமான வார்த்தைகளை சொல்லியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்ப வந்து இன்னொன்னு பார்த்தோம்னா சார், இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து அதாவது அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியா டிஃப்ரெண்டா இருக்கும் சார். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சிரிக்க கூடாது. ராகுல் காந்தி பிரதமரா வருவாங்கன்னு இப்ப வரைக்கும் நம்புறாங்க சார். இதுதான் பெரிய ஜோக்கா? இது சார், இது பெரிய ஜோக்ல இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? கிட்டத்தட்ட இன்னைக்கு ராகுல் காந்திய வந்து நார்த் இந்தியாவுல கழுத அப்படிங்கிறாங்க சார். ராகுல் காந்திக்கு யாருன்னு கேட்டா ஒரு கழுத வருது. அந்த லெவல்ல தான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்திய வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 மாநிலங்கள்ல ஒரு எம்எல்ஏ கூட இல்லைங்க சார் காங்கிரஸ்க்கு. அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னே தெரியாம இனிமேலும் வந்து ராகுல் காந்தி பிரதமரா வருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து நம்முடைய பாரத பிரதமரை வந்து அவர் செய்யற நல்ல திட்டங்கள் மூலங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுக்குமே இப்பதானே சார், எங்களுக்கெல்லாம் இப்பதான் தெரியுது. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதை போய் தேடி பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். இப்ப சோசியல் மீடியாவில இவ்வளவு விஷயங்கள் வரும்போது இதெல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க சார். பெகல்காம் தாக்குதல் நடத்தினதே வந்து நம்ம பாரத பிரதமர் சொல்றதுன்றது அது எப்படிங்க சார் ஏத்துக்கிற முடியும்? ஏன்னா அவனே ஒத்துக்கிட்டான், ஆமா நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லி பாகிஸ்தான் பயங்கரவாதியே ஒத்துக்கிட்டான். ஆனா இங்க இருக்கிறவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க சார். அதான் ஒரு உத்தரப்பிரதேசத்துல கூட ஒரு யூடியூபர் ஒரு பையன் போட்டுட்டான், முஸ்லீம் பையன் தான். இப்ப நம்மளுடைய பொருளாதாரமும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரமும் கிட்டத்தட்ட 350 வருஷங்கள் பின்னாடி இருக்காங்க சார். அவங்க இன்னைக்கு மாதிரி இந்தியா மாதிரி பாகிஸ்தான் வரணும்னா இன்னும் 350 வருஷம் ஆகணுமாங்க சார். அப்ப இங்க இருக்க யூடியூபர் சொன்னா, நீங்களா பரவாயில்லடா பொருளாதாரத்துல 350 வருஷம் பின்னாடி இருக்கிறீங்க, எங்க ஊர்ல இருக்க இஸ்லாமியர்கள்லாம் மூளையிலே 350 வருஷம் பின்னாடி இருக்கிறாங்க, முடிஞ்ச இவனே சேர்த்து கூப்பிட்டு போடா. அது மாதிரி சார் அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியா பார்த்தோம்னா பயங்கர டிஃப்ரெண்டா தான் சார் இருக்கும். இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப பாகிஸ்தான்ல நடக்கிற அந்த மக்களுடைய மென்டாலிட்டியும் இங்க இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டியுமே பார்த்தோம் சேமா தாங்க சார் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம்னா அவங்க வந்து நம்ம நாட்டை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஆனா இங்க இருக்க இஸ்லாமியர்கள் பார்த்து நம்ம பாரத பிரதமரை பார்த்து பொறாமப்படுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சார், நம்ம நினைக்கிறதுதான் கரெக்ட் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க சார். இன்னைக்கு நம்ம நாடு பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு நமக்கே தெரியும். 2014க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தா பிச்சைக்கார நாடும்பாங்க, பாம்பாட்டி நாடும்பாங்க, உங்களுக்கெல்லாம் டாய்லெட் இல்ல, நீங்கெல்லாம் பப்ளிக்ல டாய்லெட் போறீங்கன்னு பாகிஸ்தான் நம்மளை பார்த்து கேவலமா பேசுது சார். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம நாடு எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல மேல போயிருக்கு பாருங்க சார். 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி ராணுவத்துல 4வது இடத்துல வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்து வெறும் ஒரு 10-12 வருஷம் தானே சார் ஆகுது. இதை வந்து ஒரு சாதாரண மனுஷனாலும் செய்ய முடியுமா? ஆனா எங்க ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சார், இந்தியா வந்து நாட்டவே வந்து அம்பானிக்கும் மதானிக்கும் வந்து மோடி வித்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க சார். நல்ல விஷயம் தானே, எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் எடுத்து நடத்த முடியாது இல்லைங்க சார். இப்ப பிரைவேட்டா வந்து கொடுக்க போய்தான் ரிலையன்ஸுக்கு வந்து நம்மளுடைய பிஎஸ்என்எல் சர்வீஸ் அவங்களுக்கு போக அந்த நெட்வொர்க் போக போய்த்தாங்க சார். இன்னைக்கு வந்து நமக்கு நெட்வொர்க் இவ்வளவு சீப்பா கிடைச்சிருக்கு. நமக்கு இது கொடுக்காம நம்மளுடைய இந்தியர்களுக்கு கொடுக்காம இதே சைனாவுக்கு போயிருந்தா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய பணம் ஃபுல்லா அங்க போயிரும் இல்லைங்க சார். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நெட் எவ்வளவு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு பாருங்க சார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். எதுக்கு எடுத்தாலும் அம்பானிக்கு கொடுக்குறாங்க, அதானிக்கு கொடுக்குறாங்க. அம்பானியும் அதானியும் பல லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்கல்ல சார்.
எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார். அவங்க வந்து இதை வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க, தேடி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் வந்துடும் சார். அந்த மெசேஜ்களை பார்த்துட்டு இதுதான் உண்மை அப்படின்னு நம்புறாங்க சார். அதுதான் விஷயம். இப்ப ஏதாவது ஒரு விஷயம் மோடி இதை சொல்லியிருக்காருன்னு யாரோ சொன்னாங்கன்னா இது சொன்னது உண்மையான்னு போய் தேடி பார்க்கலாம் இல்லையா? இங்க அப்படியா 4வது இடத்துக்கு பொருளாதாரத்துல வந்துருச்சா உண்மையான்னு போய் தேடி பாக்குறதே இல்ல. வருதா ஓகே அதவே அப்படின்னு நம்பிடுறேன் சார். அதுதான் சார் இவங்க பார்த்தோம்னா இவங்களுடைய அதாவது யோசிக்கும் திறனே வந்து வேற மாதிரி போயிருக்குங்க சார். இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சரியா நினைக்கிறோம், இங்க இருக்கிற மற்ற இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து வேற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க பதட்டப்படுறாங்க சார். அவங்க நிறைய சொல்லுவாங்க நம்மெல்லாம் தமிழர்கள், நம்மெல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கணும், இங்க வந்து டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். பட் யோசிக்கணும், பட் யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார். போராட்டம் பண்றதுங்கிறது எந்த வகையில சரி அப்படிங்கறத நீங்களும் எங்களை போல. ஆமாங்க சார், சரியில்லைதாங்க சார், சரியில்லை. நமக்கு தேவை இல்லைங்க சார். நமக்கு வந்து இன்னைக்கு இஸ்ரேல் தான் சார் தேவை. ஏன்னா அவங்க வந்து நமக்கு டிஃபென்ஸ்ல வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க, டெக்னாலஜில நல்லா சப்போர்ட் பண்றாங்க சார். நம்ம நாடு முன்னேறணுமா, நமக்கு யார் நண்பனா அவன் பின்னாடி தான் சார் நம்ம போகணும். மத்தபடி நமக்கு ஈரானும் நமக்கு நண்பன் தான், விரோதி எல்லாம் இல்லை. பட் இந்த டைம்ல நம்ம யாரு கூட ஸ்டாண்ட் பண்ணணும்னு தான் சார் பார்க்கணும். இப்ப வந்து அயத்துல்லா ஹொமேனி அவர்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு ஃபண்டு கொடுத்திருக்காருன்னு அந்த நாட்டு மக்களே சொல்றாங்க. நம்ம சொல்லலங்க சார், அந்த நாட்டு மக்களே சொல்றாங்க. பட் நம்ம இந்தியாவினுடைய ஸ்டாண்ட் பார்த்தோம்னா ஜீரோ டாலரன்ஸ் டெரரிசம் தான் சார். நமக்கு வந்து டெரரிசமே வேண்டான்னு தான் நம்மளும் சொல்றோம், இஸ்ரேலும் சொல்லுது. நமக்கு நண்பன் இன்னைக்கு இஸ்ரேல், அமெரிக்காவா நம்ம அவங்க பின்னாடிதான் நிக்கணும், அவங்க கூட நிக்கணும். அதுதான் சார் தர்மம். அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு பெகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல நம்ம கூட நின்றது ஃபர்ஸ்ட் சொன்னது இஸ்ரேல் தான் சார். நான் அவங்க கூட நின்றேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அங்கிருந்து 9 வீரர்களையும் அனுப்பிச்சிருந்தாங்க சார். அன்னைக்கு ஹமாஸ்க்கும் அவங்களுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு, அப்படி இருந்தும் நமக்கு சப்போர்ட்டா அனுப்பிச்சிருந்தாங்க சார். அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இஸ்ரேல திட்டதால ஒண்ணும் இல்ல. இவங்க அப்படிதாங்க சார். நான் வந்து அதை வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிற வேணாம்னு நினைக்கிறேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஃபர்ஸ்ட் வந்து இந்துக்கள் ஒண்ணு சேரணும் சார். அவ்வளவுதான் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க இருக்கும் இந்துக்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரே நாடு, என்னையும் சேர்த்துதான் சார் சொல்றேன். எங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்துக்களாக இருந்தவங்க தான், நாங்க மதம் மாறி வந்திருக்கோம். இருந்தாலும் எனக்கும் வந்து இது என் நாடு, ஒரு மற்ற நாடு மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது கவலை எனக்கு இருக்குங்க சார். அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு நிறைய இவங்க நினைக்கிறாங்க சார், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சார், இஸ்லாம் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப பினான்சியல் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்க நினைச்சா எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க சார். அப்படிலாம் இல்லைங்க சார். உலகத்திலே வந்து வெரி பூவரஸ்ட் கண்ட்ரி பார்த்தோம்னா இஸ்லாமிய நாடு சூடான் தாங்க சார். மொத்தமே 12 நாடு மட்டும்தான் பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. மிச்ச நாடுகள் எல்லாமே பார்த்தோம்னா கஞ்சிக்கு செத்து போய் தான் இருக்கிறாங்க. இதுலயுமே வந்து 25 நாடுகள் தான் அரேபிய கண்ட்ரிஸ். மிச்சம் இருக்க 27 நாடுகள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. இப்ப எங்களை மாதிரி இங்க இங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட மாதிரி மித்த 27 நாடு. இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காங்க சார். அரபியர்கள் வந்து என்ன செஞ்சாலும் அவங்களை ஏத்துக்கிறவே மாட்டாங்க சார்.